सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் துனியா. ராசி பாசியில் வந்து ஃபஸ்ட் பேப்பரில் வந்து இப்போ தேர்ட் ரோமன் ஃபுல்லாக நாங்கள் ரிவிஷன் கொடுத்துருக்கோம் தேகோவில். இப்போ வந்து ஃபோர்த் ரோமன் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து கிண்கி தீன்கா பாவார்த்த ஹிந்தி மீ இலிக்கியே. அப்போ இந்த தோகையில் இருக்க வந்து பாவார்த்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அந்த தோகை மாதிரி இங்கே கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை படித்து பார்த்துட்டு அதுக்கு உண்டான மீனிங்ஸ் வந்து நம்ம இது எழுதணும். இதுக்கு வந்து 9 மார்க்ஸு, மொத்தம் வந்து 6 கொடுப்பாங்க. அதில் வந்து 3 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து 3 மார்க்கு. இந்த டோட்டலாக வந்து 9 மார்க்ஸு. அது பரிச்சய தே ஹோத்தேகை और अरुचि अनादार अनादार भाव मल्यगिरी की बीलनी சந்தன் தேத்தே ஜராய். இந்த தோகையில் வந்து என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு மீனிங் தெரிந்து நம்மளால் எழுத முடியும். அதிகப்படியான வந்து வெறுப்புக்கும் அவமரியாதைக்கும் இது வந்து வழிவகுக்கிறது. மலைகிரியின் வந்து பீலி என்பவள் வந்து சந்தனத்தை வந்து தானமாக கொடுக்கிறாள். பீலி என்ற ஒரு பெண்மணி வந்து சந்தனத்தை என்ன பண்ணுறாவ, சந்தன் அப்படின்னா வந்து சந்தன மரத்தை வந்து தானமாக கொடுக்குறா அப்படின்றது அதில் மீனிங் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ விளக்கு வந்து நம்ம ஹிந்தியில் தான் நம்ம ரைட் பண்ணணும். உருந்து ககத்தேகை ஜோ சீஜு பகுத்து ஆசான் ஆசான் சே மில்தேகை. அப்போ உருந்து அப்படின்றது என்பவர் வந்து அவர் வந்து ககத்தேகைன்னு அவர் சொல்கிறாரு. ஜோ சீஜு பகுத்து அப்படின்னா வந்து சீஜுனா வந்து பொருள்கள், எல்லா வகையான பொருள் வந்து பகுத்து சீக்கிரமாக வந்து எளிமையாக கிடைக்கிறது. ஆசானி அப்படின்னா எளிமைன்னு அர்த்தம். ஈஸியாக வந்து எந்த பொருள் பார்த்தாலும் நம்ம காசு கொடுத்து எளிமையாக நம்ம சீக்கிரமாக அது வந்து நம்ம வாங்கிடுறோம். உஸ்கா மகத்துவ காம்பு ஜாத்தாகை, அதனுடைய அந்த பொருளுடைய மகத்துவம் வந்து உஸ்கா மகத்துவம், அதோடைய மகத்துவம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப வந்து கம்மியாக தெரிகிறது. கம்கோ ஜாத்தாக, அது வந்து ரொம்ப குறைவாக தெரிகிறது. அது மகத்துவம்னா என்னன்னு எல்லோரும் மக்களுக்கு குறைவாக நினைக்கிறாங்க. அவர் மற்றும் உஸ்கி அதிக்கு பருவாகு பி நகி கோத்தி. அவர் மற்றும் உஸ்கி அதிகமாக வந்து யாருமே அதை வந்து என்ன பண்ணுறதில்ல, கவலை வந்து படுறது கிடையாது. மக்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. உதாரணமாக ஜங்கல்மே, உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, ஜங்கல்மே காட்டில் வந்து சந்தன்கே பேடிகை, ஒரு காட்டில் வந்து சந்தன மரம் இருக்கிறது. பேடின மரம் அர்த்தம், சந்தன மரம் வந்து காட்டில் வந்து சந்தன மரம் இருக்கிறது. சந்தன் கி லக்கடி பகுமுலியகை, அது வந்து இந்த சந்தன மரம் வந்து உண்மையிலேயே வந்து லக்கடி அப்படின்னா அந்த இது மரம், அது அந்த மரம் வந்து உண்மையிலே வந்து விலை மதிப்பற்றதாக இருக்கிறது. காட்டில் இருக்கிறதுனால அது வந்து விலை மதிப்பே இல்லாத மாதிரி இருக்குது. ஃபிர்பி இருந்தாலும் கூட ஜங்கல் மே ரகனேவாலி பீலினி கே லியே சந்தன் ஏக்கு சாதாரண லக்கடிகை. இருந்தாலும் வந்து இது சாதாரணமாக காட்டில் இருக்கிறது, சாதாரணமாக சந்தன மரத்தை நினைக்கிறாங்க, அந்த மதிப்பு தெரியாத. இருந்தாலும் கூட இந்த காட்டில் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கள, ஜங்கல்மே ரகனைவாலினா வசிக்கிறவங்க, காட்டில் வசிக்கக்கூடிய பீலினி அப்படின்றது ஒரு பெண்மணி இருக்குது. அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, சந்தன மரத்தை வந்து சாதாரணமாக வந்து அந்த லக்கடிகை, அந்த சாதாரண மரமாக அவங்க வந்து அந்த பெண்மணி வந்து நினைக்கிறாங்க. வக்கு சந்தன்கி லக்கடி சே அப்படி ரசோயி பனாத்திகை. அந்த சந்தன மரத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த சந்தன லக்கடினா அந்த கட்டை, அந்த சந்தன கட்டை என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ரசோயி அப்படின்னா வந்து சமையல் கட்டுக்கு விறகரிக்கிறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதோடய மகிமை வந்து அவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு தான் அதோட கருத்து சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, இது கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த குழு வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். பூரே லகத்து சிக்கு கே வச்சன் ஹியே बिचारे आप करूए बैसजिबिन पिए मिठाई ना दन को தாப். இந்த தோகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கியரின் வந்து வார்த்தை வந்து உண்மையிலே வந்து அவங்க பேசக்கூடிய வார்த்தை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, வச்சன்னா வார்த்தை, அந்த வார்த்தை உண்மையிலே வந்து அருவருப்பாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க அதை வந்து நம்ம கவனமாக என்ன பண்ணோம், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து நம்ம எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி நம்ம அதை வந்து நம்ம யோசிக்கணும், அதை வந்து சிந்திக்கணும். அது வந்து கசப்பான மருந்தை வந்து உட்கொள்ளாமல் வந்து உடலின் காய்ச்சல் வந்து அது நீங்காது. நம்ம கசப்பாக நம்ம மாத்திரை சாப்பிட்டா தான்
அது என்ன பண்ணும், நம்மளுக்கு உடல்நிலை வந்து நம்மளுக்கு வந்து வந்து காய்ச்சல் வந்து சீக்கிரமாக போகும். அதுதான் இந்த தோகையுடைய அர்த்தம். இதுக்கு நம்ம மீனிங் பார்க்குறோம். உருந்துக்காக உருந்து வந்து அழகாக சொல்கிறாரு. ஹமி உபதேசம் உபதேசித்து மக்கு பாத்தே பூரி லகத்தேகை. இது வந்து வந்து நம்மளுக்கு வந்து மேடை உபதேசமத்து அப்படின்னா வந்து மேடை பேச்சுன்னு அர்த்தம். பாத்தே அப்படின்னா பேசுறது. மேடையில் வந்து அழகாக வந்து மக்கள் வந்து பேசுகிறாங்க. அது வந்து அவங்க பேசுகிறது வந்து புரி லகத்தீக, எனக்கு வந்து உண்மையிலேயே அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி உருந்து சொல்கிறார். மேடையில் வந்து பேசுகிறது அவங்களுக்கு பேசுகிறவங்களுக்கு அழகாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அவங்க மேடை பேச்சுன்றது அது வந்து எனக்கு பிடிக்கல, அது வந்து எனக்கு கெட்டதாக புரினா வந்து கெட்டதாக தெரிகிறது. ஜெய்சே கடூபி தேவா பிரிய பினா ஷரீர் கா ஜவர்னகி உத்தர்த்தா. அவங்க ஜெய்சே அப்படிப்பட்ட கடூபி அப்படின்னா வந்து கசப்பான தவானா வந்து மருந்து, கசப்பான மருந்து வந்து பியே பினா அந்த கசப்பான மருந்தை வந்து நம்ம சாப்பிடலைன்னா நம்ம உடம்பு வந்து எப்படி வந்து குணமாகும். அதான் நகி உத்தரதா, எப்படி வந்து அது குணமாக்க முடியாது. கசப்பான மருந்து சாப்பிட்டா தான் சரின்னா உடல் அர்த்தம், உடல் வந்து குணமாகும். உஷி தரகு வித்வானு கா பச்சன் கடுவா லகத்தாவை. அது கசப்பான மருந்து சாப்பிட்டா தான் உடல் குணமாகும். அப்படி இருக்கும்போது உச்சி தரகு வித்வானு அப்படின்னா வந்து முற்றும் கற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. கற்றும் அறிஞர்கள் வந்து அந்த வித்வான்கள் பேசக்கூடிய கடுவா பச்சன்னா கூடிய வார்த்தை வந்து மக்களுக்கு எப்படி வந்து கசப்பாக தான் தெரியும். கடுவா லகத்தாக அவங்க பேசக்கூடிய வார்த்தை வந்து கசப்பாக தான் தெரியும். லேக்கின் ஆனால் அநேக பச்சன் ஜீவன்மே பகுத்து உபயோகி ஹோத்தேக. அவங்க பேசக்கூடிய வார்த்தை வந்து உண்மையிலே வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து உபயோகமுள்ளதாக தான் இருக்கும். அவங்க பேசுகிறது வந்து நம்மளுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அது அவங்க வந்து அனுபவித்து அவங்க கற்றவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வாழ்க்கையில் வந்து அவங்க சொல்கிறது உபயோகமாகத்தான் இருக்கும். அடுத்து தேர்டு சபை சகாயக்கு சவல் கே கோவு நா நிவல் சகாய் பவன் ஜகாவத்து ஆகுக்கோ தீபிகின் தேத்தே புஜாய். இப்போ இந்த தோகையில் மீனிங் பார்க்கணும். உருந்து ககத்தேகை. இப்போ உருந்து வந்து அழகாக சொல்கிறாரு. ஷப்பு பல்வானு கி ஹோ சகாயத்தா கர்த்தேகை. யாரும் வந்து நம்மளுக்கு அனைவரும் வந்து இதில் என்ன சொல்கிறாருன்னா, அனைவரும் வந்து வலிமையானவர்களுக்கு மட்டும் வந்து உதவுவார்கள். ஆனால் வந்து பலவீனமானவர்களுக்கு யாருமே நம்மளுக்கு உதவுறதுக்கு முன்வர மாட்டார்கள். வந்து எல்லாம் இந்த வந்து வந்து எல்லாமே இருக்குது, பொருள் வாய்ப்பு எல்லாமே இருக்கவங்களுக்கு தான் வந்து செய்கிறேன்னு வந்து எல்லோரும் முன் வருவாங்க. ஆனால் வந்து வந்து வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு செய்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க அப்படின்றது அந்த தோகையில் சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் கேட்டுகிட்டே இருக்காங்க, நல்லா பார்த்துக்கும். இப்போ உருந்து அதை தான் சொல்கிறாரு. உருந்து ககத்தேகை ஷப்பு பல்வானிகி சகாயத்தா கர்த்தேகை. நல்லா பலசாலியாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து சகாயத்தான உதவி செய்ய வருகிறார்கள். கம்ஜோர் அப்படின்னா பலவீனன்னு அர்த்தம். கம்ஜோருக்கு கோயி சகாயத்தா நகி கர்த்தே. பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, உதவி செய்ய வருவதில்லை. சகாயத்தா நகினா உதவி செய்ய யாரும் முன் வருவதில்லை. ஜெய்சே தேஜ் ஹவா படி ஆகுக்கோ அவுர் பி படுக்கா தேத்திகை. வந்து இதில் வந்து பலத்த காற்று வந்து ஒரு பெரிய நெருப்பை வந்து இன்னும் அதிகமாக வந்து எரிய செய்து ஒரு சிறிய விளக்கு என்ன பண்ணுது, அது அணைப்பது போல் எல்லோரும் வந்து வழி மட்டுமே உதவ முன் வருவதில்லை. நைனா தேத்து பத்தாய் ஷப் ஹிய ஹோ ஹேத்து அகேத்து. ஜெய்சே நிர்மல் ஆர்ஷி பலி புரி கக தேத்து. இதில் என்ன சொல்லணும்னா கண்கள் வந்து நேனா தேத்து பத்தாய் ஷப் அப்படின்னா வந்து கண்கள் வந்து எல்லாவற்றையும் என்ன பண்ணுமோ
அது வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த கண்ணில் பார்க்குறப்பே வந்து கண் வந்து எல்லாருமே யார் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எல்லாத்தையுமே அது வந்து சொல்லும். அவள் வந்து இதயத்தை வந்து அது நேசிக்குது. ஒரு தூய கண்ணாடியை போல் அது வந்து நல்லது கெட்டது என்னன்றது எல்லாருக்குமே வந்து அது கண்ணாலேயே வந்து அது எல்லாத்துக்குமே சொல்லுது. அதுதான் இந்த தோகையில் இருக்குது பார்க்குறோம். உருந்து ககத்தேகை மனுஷிய கி ஆங்கே ஆயினே கே சமான்ஹை மனுஷனுடைய கண்கள் மனுஷியக்கு ஆங்கேனான கண்கள் அர்த்தம். மனிதனுடைய கண்கள் வந்து ஆயினைக்கு சமான்கே ஒரு கண்ணாடி போன்று ஒரு பளபளப்பாக இருக்கின்றன. ஏக்கு நிர்மல் ஆயினா கிசிகே ரூபிக்கு பலாயியா புராயி பத்தா தேத்தாகை ஏக்கு நிர்மல் அது சுத்தமான ஒரு கண்ணாடி போன்று அந்த தோற்றத்தை உடைய உருவத்தில் எது பலாயி அப்படின்னு நன்மைன்னு அர்த்தம், புராயினா கெட்டதுன்னு அர்த்தம். அந்த கண்கள் வந்து அந்த கண்ணாடி போன்று வந்து எது நல்லது எது கெட்டது என்று நம்மளுக்கு தெரிவிக்கும். உஷி பிரகார் கிசிக்கு மன் கி ஹாலத்து சாகே சுக்கிஹோ யா துக்கி உஷ்கி ஆங்கே பிரக்கட்டு கருகி தேத்திகை அது வந்து அந்த கண்ணாடி போல் வந்து எல்லாருக்குமே தெரிவிக்கும். இந்த கண்கள் உஷி பிரக்காட்டு கிசி நம்ம வந்து ஒவ்வொருடைய மனதிலும் கிசிக்கே மன்கி அப்படின்னு ஒவ்வொருடைய வந்து மனதிலையும் வந்து அது வந்து என்ன இந்த வந்து மகிழ்ச்சி எது துக்கம் எது மகிழ்ச்சி துன்பம் அப்படின்றது அது வந்து அவங்க கண்ணை பார்த்து என்ன பண்ணலாம் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் கண்களே வந்து வெளிப்படுத்தும். பிரக்கட்டுன்னு வெளிப்படுத்துறது கண்களே வந்து ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கானா துக்கத்தில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணே வந்து முகமே வந்து கண்ணே காட்டி கொடுக்கும். அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இதையும் நல்லா பார்த்துங்க. ரஹிமன் விப்புதா ஹூ பலி ஜோ தோரே தின் ஹோய் ஹித்து அன்ஹித்து யா ஜகத்து மே ஜானி பரத்து ஷப்பு கோய் இது வந்து ரஹீம் சொல்கிறாரு. வந்து சில நாட்கள் வந்து நீடித்தாலும் அது நல்லதாக தான் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால் துன்பம்னு அர்த்தம். நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த கஷ்டம் வந்து கொஞ்ச நாள் இருந்தாலும் அது நீடித்தாலும் அது அந்த பின்னாடி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு நன்மை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது உலகில் உள்ள அனைவருக்கும் இது நல்லதா கெட்டதா என்பது எல்லோருக்குமே அது தெரிஞ்சது தான் அப்படின்னு இந்த தோகையில் சொல்கிறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு பார்த்துங்க. ரஹீம் ககத்தேகை ரஹீம் வந்து அந்த புலவர் சொல்கிறாரு கி என்னவென்றால் हमारे जीवन में दौड़े दिन के लिए कष्ट का होना अच्छा है. நம்முடைய ஹமாரே ஜீவன் அப்படின்னா வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து தோடே தின் கொஞ்ச நாட்களாக நம்மளுக்கு வந்து கஷ்டம் ஹோனா கஷ்டம் வருகிறது கஷ்டம் வருது அப்படி ஹோனா அச்சாகை கஷ்டம் வருதுன்னா அது பின்னாடி என்ன கிடைக்காது அது நம்மளுக்கு ஒரு நன்மையாகத்தான். நம்ம கஷ்டம் வருது நம்ம நினைக்க வேண்டாம். அது உண்மையிலே அது ஒரு நன்மையாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் அச்சாகே கியோன்கி ஏனென்றால் கஷ்ட கே தின்மே ஹமே मालूम हो जाता है कि हमारे जीवन में பலே ஹோன்கை பூரேகேன் ஏன் அப்படின்னா இந்த நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னா அது உண்மையிலே அது ஒரு நல்லதை நம்ம நினைக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கஷ்ட நேரத்தில் வந்து அந்த நாட்டில் வந்து யார் ஹமே மாலும் நம்ம கஷ்டத்தை தெரிஞ்சு வந்து நம்மளுக்கு யார் வந்து ஹமாரே நம்ம வாழ்க்கையில் வந்து யார் வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்க யார் வந்து கெட்டது பண்ணுறாங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் பலே கோன்கை நம்மளுக்கு வந்து உதவி செய்ய வரவங்களும் புரே கோன்கை நம்மளுக்கு உதவி செய்யாமல் இருக்கவங்களையும் நம்ம அந்த கஷ்டத்தில் தான் ஒவ்வொருத்தரையும் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஹீம் வந்து அழகாக சொல்கிறாரு. ரஹிமன் வே நர் கயே ஜோ குச்சு மாங்கன் ஜாகி உன்தே பகிலே வே முயே ஜின் முக்கு நிக்சன் நாகி. ரஹீம் வந்து எதையாவது வந்து ஒருத்தர் வந்து நம்ம கேட்க செல்லும்போது யார்கிட்டையாச்சும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுற நம்ம கேட்க போகிறோம். அது மனிதர்கள் அந்த கேட்க போவோம். அந்த நேரத்தில் வந்து மனிதர்கள் என்ன பண்ணிடுவாங்க மறுகையே அந்த நேரத்தில் வந்து மனிதர்கள் வந்து இறந்து விடுவார்கள். அவர்களுக்கு முன்னே வந்து நம்ம
அவர்களுக்கு முன் வந்து பேசக்கூட முடியாதவர்கள் என்னிடம் வருகிறார்கள். அதுதான் அந்த தோகையில் வந்து சொல்லியிருக்கார். பார்க்கலாம். ரஹீம் பீக்கினா மாங்கனேக்கு சலாகு தேத்தே ஹுயே ககத்தேகை. ரஹீம் வந்து சொல்கிறாரு, பீக்குனா வந்து பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம். வந்து பிச்சை நான் மாங்கினேன் வந்து பிச்சை எடுக்கிறது ஒருத்தர் வந்து கேட்குறாங்க. பிச்சை கேட்க வருபவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சலாக் அப்படின்னா வந்து அறிவுரைன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன பண்ணணும், அறிவுரை தேத்தே ககத்தே. அவங்களுக்கு பிச்சை எடுக்க வரவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அறிவுரை வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டும். ஜோ பீக்கு மாங்கினே அவர்கள் வந்து பிச்சை கேட்கிறார்கள். பீக்கு மாங்கினேன்னு கேட்குறது. மாங்கினே ஜாத்தாக அவர்கள் வந்து பிச்சை கேட்கிறார்கள். வகுமர் குஹே கே சமான்கை. அந்த மாதிரி அவங்க வந்து பிச்சை கேட்க வரவங்க வந்து அவங்க வந்து உண்மையிலே பிச்சை கேட்க வரவங்க வந்து உண்மையிலே அவங்க இறப்புக்கு வந்து ஒரு சமமாக நினைக்க வேண்டும். மரே குயேக்கே. நம்ம தயவுசெய்து அவங்க வந்து பிச்சை வந்து யாருமே வந்து கேட்கக்கூடாது. அப்படி ஒருத்தர் போய் நம்ம பிச்சை கேட்டோமோ அவங்க வந்து இறக்கிறதுக்கு வந்து சமம் அப்படின்னு ரஹீமன் சொல்கிறார். பர் அசுகாய் ஹோக்கர் பீக்கு மாங்கனே வாலி கோ ஜி பீக்கு நகி தேத்தா. அப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறேன், ஆனால் வந்து அசிகர் அப்படின்னு வந்து உதவி இல்லாமல் வந்து அவங்க வந்து யாருமே அவங்களுக்கு வந்து எந்த உதவியும் வந்து அவங்களுக்கு வந்து பிச்சை கேட்குறது எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை, உதவி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பிச்சை கேட்க வரவங்களும் அவங்களுக்கு என்ன பண்ணலாமா, நம்ம அந்த மாங்கனே வாழு பிச்சை அந்த மாதிரி உதவி யாருமே செய்யக்கூடாதவர்களுக்கு வந்து அவங்க வந்து பிச்சை கேட்க வரவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம பீக்கு நகி நிதேத்தா. அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணு நம்ம வந்து வந்து அந்த மாதிரி கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு நகி தேத்தா. அந்த மாதிரி அந்த பிச்சை கேட்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு உஸ்கி டால்த்து ஹஸ் முர்த்தி சி பே புரிகை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணால் நம்ம வந்து நல்லது நம்ம செய்ய வேண்டும். பர்சான் சே பேடோன் பே கபி ஃபல் நகி லகத்தே தல்வார் சே மௌசம் கயி பத்லா நகி ஜாத்தா. பர்மான் சே படோன மரங்கள். இதில் வந்து மரங்கள் வந்து ஒருபோது வந்து அதோடய கட்டளைப்படி வந்து நம்மளுக்கு வந்து பழம் வந்து ஃபல்னா வந்து பழங்கள் அர்த்தம். அது நம்ம கட்டளைப்படி என்ன பண்ண பழங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தருவதில்லை. பருவங்களை வாளால் வந்து நம்மளால் வந்து நம்ம வந்து இயற்கையோட பருவத்தை வந்து நம்ம யாராலையும் வந்து அதை வந்து மாற்ற முடியாது. வாளால் தர்வார் அப்படின்னா வந்து வாளின்னு அர்த்தம். அதால் கூட தல்வார் அப்படின்னு வாள், அதால் இயற்கை என்றைக்குமே நம்மளால் வந்து மாற்ற முடியாது. அது சீசன்ஸ் அந்த மாதிரி அது அதோடைய பலன் வந்து அது கொடுத்துட்டே தான் இருக்குது மரங்கள். சாயக்கு முஷஃபர் பார்சி ககத்தேகை காய வந்து சாயர் முஜஃபர் பார்சி வந்து அவர் வந்து அழகாக சொல்கிறாரு. பிரகிருதி பர் கோயி அதிகார் நகி கர் சக்தா. பிரகிருதி அப்படின்னா வந்து நேச்சர், இயற்கை வந்து எது யாருமே வந்து அதிகாரமாக அது செய்கிறதில்ல. மரம் செடி கொடி யாருமே வந்து அதிகாரம் வந்து அதான் கோயி அதிகார் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே என்ன பண்ண இயற்கைகள் வந்து யாருமே வந்து அதிகாரம் வந்து அது செய்வது கிடையாது. நகிகர் சக்தா மனுஷியக்கு ஆன்யா மான்கர் பேடும் பர் ஃபல் நகி லகத்தே. ஆனால் வந்து மனுஷன் வந்து அவன் வந்து கட்டளை போடுறான். அந்த மனுஷியக்கு ஆன்யா அப்படின்னா ஆர்டர், கட்டளைன்னு அர்த்தம். ஆனால் வந்து இயற்கை வந்து யாருக்குமே கட்டளை போடுறதில்ல. ஆனால் மனிதன் வந்து அவன் வந்து கட்டளை போடுறான். படும் பர் ஃபல் நகி லகத்தி. அவன் வந்து கட்டளை போட்டாலும் நீ அதை பண்ணணும்னு செய்யணும்னு சொன்னாலும் அந்த இயற்கை வந்து அது வந்து கேட்காது. இந்த ஃபல் நகி லகத்தே யார் என்ன சொன்னாலும் அது கேட்காது. இசி பிரகார் மௌசம் கோ கோயி தல்வார் திக்காக்கர் பத்தல் நகி சக்தா இசி இதன் பிறகு மௌசம் அப்படின்னா மேகன்னு அர்த்தம். மேகத்தில் வந்து கோயி தல்வார் அப்படின்னா பல அரிவாள்களை பல வாள்களை வந்து திக்காக்கர் அதை வந்து மேகத்தில் போய் நீ வெட்டினாலும் சரி அதை பார்த்தாலும் சரி அந்த பத்தல் நகி சக்தா
அதுவும் வந்து மேகமாக எதுவும் செய்ய முடியாது. புருக்கிருத்தி மனுஷியக்கே அதின் நகிகை. அந்த இயற்கை வந்து மனுஷனுடைய கட்டுப்பாட்டில் வந்து என்றைக்குமே அது இருக்கிறது கிடையாது. அதுதான் ஆதின் நகிகை. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.